வணக்கம். நம்ம ஒரு அரசியல் அமைப்பு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் தேவைன்றது ஒவ்வொரு வீடியோல பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்து ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் பார்க்க போறோம். ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா, அந்த இடத்துல எல்லா ப்ரொவிஷன்ஸும் ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்கு தேவையான எல்லா ஆர்டிகல்ஸ் எல்லாமே ஒரே பிளேஸ்ல எழுதியிருப்பாங்க. ஒரு புக் ஃபார்ம்ல வந்து எழுதியிருப்பாங்க. இது யாரால யூசுவலி பிரிப்பேர் பண்ணப்படும்னா, ஸ்பெஷலி எலக்டடா இருக்கலாம். இல்ல அப்பாயிண்டட் பாடியா இருக்கலாம். நம்ம ஊர்ல கான்ஸ்டிட்யூயன்ட் அசெம்பிளி. ஓகே. இந்த பாடிக்கு என்ன டாஸ்க் குடுத்திருப்பாங்க? இந்த அசெம்பிளிக்கு என்ன டாஸ்க் குடுத்திருப்பாங்கன்னா, நீங்க கான்ஸ்டிடியூஷன் எழுதணும்ன்ற டாஸ்க் குடுத்திருப்பாங்க. இவங்களுக்கு கிளியரா வந்து தெரியும். நம்ம பார்த்தோம்ல ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். அது மூலியமா அத ஒரு பேஸா வச்சுக்கிட்டு இவங்க வந்து கவர்ன்மெண்ட் வந்து இப்படி தான் இருக்கும். பவர் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதுதான். ரைட்ஸ் இதுதான் கான்ஸ்டிடியூஷன்ல கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாமே எழுதப்பட்ட காரணத்தினால கான்ஸ்டிடியூஷன் வந்து இங்க சுப்ரீம் அப்படின்னு சொல்றாங்க. கான்ஸ்டிடியூஷன் இங்க சுப்ரீம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா லாவும் இன்ஸ்டிடியூஷன்ஸும் கான்ஸ்டிடியூஷனை தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த ஐடியா வந்து கான்ஸ்டிடியூஷனல் சுப்ரமசி அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டிடியூஷனை பொறுத்து தான் இங்க இந்த இந்தியாவே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். இந்த கான்ஸ்டிடியூஷனல் சுப்ரமசின்ற இடத்துல அந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு அடிப்படையாக கொண்டு தான் இந்த எல்லாமே மற்ற எல்லாமே செயல்பட்டுட்டு இருக்கும். ஆனால் நம்ம பார்த்துருக்கோம் அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு கான்ஸ்டிடியூஷனலிசம்ல வந்து பார்த்துருக்கோம். இந்த வீடியோ போயிட்டு பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்க. பிரிட்டனில் வந்துட்டு அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் எழுதப்படாத அரசியல் அமைப்பு இருக்கு. ஓகே. ஸோ லாஸ்லாம் வந்து பார்லிமெண்ட்னால தான் உருவாக்கப்படும். அது வந்து ஆர்டினரி லாஸ்ன்னு தான் சொல்லுவோம். இந்த லாஸ் எல்லாம் சேர்ந்து தான் கான்ஸ்டிடியூஷன் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். கான்ஸ்டிடியூஷன் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ பார்லிமெண்ட் இதனால சுப்ரீம் அப்படின்னு இந்த இடத்துல பார்லிமெண்ட் தான் பெருசு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. கான்ஸ்டிடியூஷன் இங்கே வந்து பெருசு கிடையாது. ஸோ பார்லிமெண்ட் ஃபஸ்ட்டு உருவாகி இருக்கும். பார்லிமெண்ட் தான் வந்து கான்ஸ்டிடியூஷன் லாஸ் மூலியமாக கஸ்டம்ஸ் கன்வென்ஷன்ஸ் மூலியமாக அவங்க பழக்க வழக்கங்கள் மூலியமாக வந்து இதை உருவாக்கியிருப்பாங்க. அவங்களோட எல்லாத்தையும் வச்சு இந்த லாஸ் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ பார்லிமெண்ட் தான் இங்கே பெருசு. பார்லிமெண்ட்டை சார்ந்து தான் பார்லிமெண்ட்டோட அடிப்படையில் தான் பாக்கி எல்லாமே இயங்கும். ஆனால் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனில் அந்த கான்ஸ்டிடியூஷன் புக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த கான்ஸ்டிடியூஷனை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம வந்து இயங்குவோம். அதை தான் வந்து இங்கே டிஃப்ரென்ஸாக சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.